ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான டோக்கன் வந்து என்னைக்கு கொடுக்க போகிறாங்கிற டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் வருஷம் வருஷம் பொங்கலுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து வழங்கிட்டு வராங்க. அதே மாதிரி இந்த 2024 பொங்கலுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்ந்து 1000 ரூபாய் பணமும் வந்து கொடுக்க போகிறாங்க. இதை பற்றின வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ கூட்டுறவுத்துறையிலேருந்து ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. அது என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 பெறுவதற்கான டோக்கன் வந்து நாளையிலேருந்து விநியோகம் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே ரேஷன் கடைகள் மூலமாக தான் வழங்க போகிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் போயிட்டு உங்களுக்கான 1000 ரூபாய்க்கான டோக்கனை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அந்த டோக்கனில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாள் நேரத்தில் வந்து பொதுமக்கள் போய் ரேஷன் கடைக்கு சென்று தாம் பொருட்களை வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அது 1000 ரூபாவும் அந்த பொருட்கள் வாங்கும் போதே வாங்கிக்கலாம்னு கூட்டுறவுத்துறை வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த 1000 ரூபாய் வாங்குறதுக்கான டோக்கன் வந்து நாளையிலிருந்து விநியோகம் செய்யப்படும் அறிவிச்சிருக்காங்க. இது ஒவ்வொரு ஏரியா பொறுத்தும் மாறுபாடு வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த 1000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு கிடைக்காது, பொருள் இல்லா அட்டைதாரர்களுக்கு வந்து கிடைக்காது. அதே மாதிரி வருமான வரி செலுத்துவோர், அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரிவது இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து கிடையாது. யாருக்கெல்லாம் இந்த 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி அட்டைதாரர்கள், பிஹெச்ஹெச் அந்த அட்டைதாரர்கள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் வந்து கிடைக்கும். மற்ற யாருக்குமே வந்து 1000 ரூபாய் பணம் வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் போயிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் அந்த 1000 ரூபாய்க்கான டோக்கனை வந்து வாங்கிக்கோங்க. அந்த ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய டோக்கனுடைய மாடல் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. அதில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறைன்னு போட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு 2024 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா கடையின் பெயர் கொடுத்துருப்பாங்க, குடும்ப அட்டைதாரர் பெயர், குடும்ப அட்டை எண், கிராமம் அல்லது தெரு, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பக்கத்திலே வந்து டோக்கன் எண்ணும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் நாள்னு போட்டு உங்களுக்கான டேட்டை வந்து அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருப்பாங்க. எந்த கிழமைங்கிறத வந்து டிக் பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையோட ஊழியர் வந்து சைன் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கொடுக்க போகிற டோக்கனுடைய மாடல் வந்து இருக்கும். ஸோ கைஸ், நாளைக்கு யாரெல்லாம் டோக்கன் வாங்குறீங்களோ அந்த டோக்கன் வாங்குறவங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக் வந்து டோக்கன் வந்து வாங்கினீங்க அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது கீழே வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை ஃபுல்லாக கொடுங்க. நன்றி, வணக்கம்.